ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்கள்லாம் இடம் மாறி இருக்கும். அந்த எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சொல் கிடைக்கும். அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கான ஒரு வார்த்தை விளையாட்டு அல்லது சொல் விளையாட்டு அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே. அதாவது எழுத்துக்கள் அதனிடத்தில் இல்லாமல் மாறி மாறி இருக்கும். எழுத்துக்களை வரிசைப்படுத்தி அந்த சொல்லை கண்டுபிடிக்கணும். அதுதான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. வாங்க எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்க பார்க்கலாம். திரையில் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்களிலிருந்து ஒரு சொல் உருவாக்க முடியும். அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய ஒரு சொல். அதற்கு முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தினால் நமக்கு அந்த சரியான சொல் கிடைக்கும். கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விடைச்சொல்லிற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு பழம். இங்கு ஒரு சொல் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் சொல்லிற்கான எழுத்துக்கள் சரியான வரிசை முறையில் அமையவில்லை. முதலில் எழுத்துக்களை அதன் இடத்தில் சரியாக கொண்டு பொருத்தினால் ஒரு சொல் கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடிய ஒரு சொல். குறிப்பு, இது ஒரு காய். திரையில் 3 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்க முடியும். 3 எழுத்துக்கள் என்பதனால் விடையினை எளிமையாக கண்டுபிடித்து விடலாம். மாறி மாறி உள்ள எழுத்துக்களை வரிசைப்படுத்தி எழுதும் பொழுது நமக்கு அந்த சரியான சொல் கிடைக்கும். விடைச்சொல்லிற்கான குறிப்பு, அஞ்சரை பெட்டியில் இருக்கும் ஒன்று. இங்கு 6 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 6 எழுத்துக்களும் குறிப்பது ஒரு சொல்லை. ஆனால் அந்த சொல்லிற்கான எழுத்துக்கள் சற்று இடம் மாறி உள்ளன. முதலில் எழுத்துக்களை வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த சரியான சொல் கிடைக்கும். அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய சொல். விடைச்சொல்லிற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு மலர். திரையில் 3 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 3 எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்க முடியும். அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய ஒரு சொல். தற்பொழுது எழுத்துக்கள் சற்று இடம் மாறி உள்ளன. இடம் மாறி உள்ள எழுத்துக்களை சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சொல் நமக்கு கிடைக்கும். இங்கு சுழன்று கொண்டு வந்து நிற்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 3. இந்த 3 எழுத்துக்களும் ஒரு சொல்லை குறிக்கின்றன. ஆனால் எழுத்துக்கள் சற்று இடம் மாறி உள்ளன. எழுத்துக்களை அதனிடத்தில் கொண்டு பொருத்தினால் அந்த சரியான சொல் நமக்கு கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல். இங்கு சில எழுத்துக்கள் வந்து நிற்கின்றன. இந்த எழுத்துக்கள் அனைத்தும் சரியான வரிசை முறையில் அமையவில்லை. சற்று மாறி மாறி அமைந்துள்ளன. அவ்வாறு இடம் மாறி உள்ள எழுத்துக்களை அதனிடத்தில் கொண்டு சேர்க்கும் பொழுது ஒரு சொல் நமக்கு கிடைக்கும். அந்த சொல்தான் கண்டுபிடிக்கப்பட வேண்டிய விடைச்சொல். குறிப்பு, இது ஒரு கீரை வகை. இங்கு 7 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 7 எழுத்துக்களிலிருந்தும்
நாம் ஒரு சொல் உருவாக்க முடியும். அந்த சொல்தான் விடையாக அமையக்கூடிய ஒரு சொல். முதலில் எழுத்துக்களை வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது விடைச்சொல் நமக்கு கிடைக்கும். விடைச்சொல்லிற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு பழம். இங்கு 3 எழுத்துக்கள் உள்ளன. 3 எழுத்துக்களும் சற்று இடம் மாறி உள்ளன. இடம் மாறி உள்ள எழுத்துக்களை அதனிடத்தில் அமைத்து பார்த்தால் 3 எழுத்துக்களை கொண்ட சரியான ஒரு சொல் நமக்கு கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல். விடையாக அமையக்கூடிய சொல்லிற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு விலங்கு. இங்கு 6 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த 6 எழுத்துக்களிலிருந்தும் நாம் ஒரு சொல் உருவாக்க முடியும். கொடுக்கப்பட்டுள்ள 6 எழுத்துக்களும் சற்று இடம் மாறி உள்ளன. எழுத்துக்களை வரிசையான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சரியான சொல் நமக்கு கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடிய ஒரு சொல். விடைச்சொல்லிற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு மரம். திரையில் சில எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த எழுத்துக்கள் சற்று இடம் மாறி உள்ளன. எழுத்துக்களை முதலில் வரிசையாக அதனிடத்தில் கொண்டு வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு சொல் கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல். இங்கு சில எழுத்துக்கள் வந்து நிற்கின்றன. இந்த எழுத்துக்கள் அனைத்தும் குறிப்பது ஒரு சொல்லை. ஆனால் கலைந்துள்ள எழுத்துக்களை முதலில் வரிசையாக வரிசைப்படுத்தும் பொழுது அந்த சரியான சொல் நமக்கு கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடிய சொல். விடைச்சொல்லிற்கான ஒரு குறிப்பு, இது ஒரு மரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எழுத்துக்களை வரிசைப்படுத்தி சொல் உருவாக்குக நிறைவடைந்தது. மீண்டும் ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.